மட்டமான கேள்விக்கு விழுந்த தரமான செருப்படி தான் இதுன்னு சொல்லணும். பாக்குற இடம்லாம் விசில் வந்து ஊதி ஊதி வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. போதை வந்து நேரம் சாராய கடைக்கு பிளாக்ல கிடைக்குது, டாஸ்மாக்ல, அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. போகக்கூடிய அக்கா தங்கச்சி கோயிலுக்கு கூட உண்மையா ஒழுங்கா போக முடியல. அம்மா கூட போன பொண்ணு 2 காவலர்கள் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அம்மாவை தள்ளி விட்டு பொண்ணை கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்றான், அது பிரச்சனை இல்ல. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணு தன்னுடைய ஆண் நண்பரோட சென்னைக்கு வந்து திரும்ப போகும்போது அந்த பொண்ணு அந்த பையனை அடிச்சு துரத்தி புணர்வு செய்யறான், அதுக்கு பிரச்சனை இல்ல. இந்த விசில் சட்டம் மக்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இல்லையா? இதை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, கமெண்ட்ஸ்ல அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு எழுத்தையும் முத்து முத்தா அழகழகா அச்சடிச்ச மாதிரி எழுதிருக்காயா, ஆனா என்ன எழுதிருக்கா தெரியல. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். Yes. Oh my god. இந்தியால எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம். இங்க எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையாவே வந்து உங்களுக்கு வந்து சூடு சொரணை இருந்தா பாஜகவை கண்டித்து தாவேகா அல்லது அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றீங்களா, அவர் வந்து பாஜகவை கண்டிச்சதா பேசியிருக்கிறார். நான் கூட கேட்கலாம், உங்களுக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா ராஜபக்சேயோட நீங்க கை கொடுத்திருப்பீங்களா? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். ஐயா நீங்க வந்து விமர்சிக்கும் போது நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க விமர்சிக்கும் போது கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. அண்ணா அவர் சொல்றாருல, வெக்கம் மானம் சூடு சொரணை தாவேகாக்கு இருக்கிறதா என்று கேக்குறாருல, அதே தான் நான் அண்ணனிடம் கேக்குறேன். வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தாருங்கள் என்று கேளுங்க. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகா. Thank you. உரிமை தொகை போட்டுருக்காங்கல்ல, அது கரெக்டா தவறான்னு கேட்டேன். சரின்னு சொல்றவங்க கை தூக்கு. ஓகே, only one. தவறுன்னு சொல்றவங்க கை தூக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தல் கேட்பேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா.